மெய்யான ஒரே தேவன் யார்? சர்வத்துக்கும் வானங்களையும் பூமியை சிருஷ்டித்த சகலத்தை மெய்யான ஒரே தேவன் யார்? The first question எல்லாரும் அறிய வேண்டியது. யேசுவா சொன்னார், மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும். அவர் தகப்பனோடு ஜெபம் பண்ற நேரத்தில் 17:1-3 வரையும் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய யேசுவா மெசியாவையும் அறிகிற அறிவே நித்திய வாழ்வு, ராஜ்யத்தின் வாழ்வு. இந்த வாழ்வு பூமியிலே தான் இருக்கும், எருசலேமிலே இருக்கும். அங்குதான் ராஜ்யம் நடக்க போகுது. இந்த மெய்யான ஒரே தேவன் தான் சர்வ வல்லவர், அதி உயர்ந்த தேவன். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு என்பவர்களின் தேவன். So nobody can, who is that? அப்ப இவர் யார்? அப்ப இவர் யார்? ஒன்றும் குழப்பம் தேவையில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் எலோஹிம் எல் ஷடாய், அதி உயர்ந்த தேவன் எல் எலியோன், the most high God. ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் ரைட். இந்த ஒரே தேவன் தான் ஒருவராக வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்து உன்னையும் என்னையும் கற்பத்திலே உருவாக்கினவர். வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர், பூமியில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தை கொடுத்தவர். இந்த ஒரே தேவன் அதிலே ஜீவிக்கிறவர்கள், நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தை கொடுக்கிறவர். சிந்திக்க, யோசிக்க, தீர்மானம் எடுக்க. மிருகங்களுக்கு அந்த தன்மை இல்லை, அதை கொடுக்கவில்லை. ரைட், அவரே சிருஷ்டித்தவர். இந்த ஏசாயாவினுடைய புத்தகத்திலே ஒரு 44 அதிகாரம் 24, உன் மீட்பரும் பேசுகிறவர் அதி உயர்ந்த தேவன், உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாக யாவே சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற யெகோவா. நான் ஒருவராய், எத்தனை பேராய்? ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். Very often he will say it all the time, connecting the creation. அவரே சிருஷ்டிப்பின் தேவன், அவரே சகலத்தையும் காண்பவை காணாதவை உண்டாக்கின தேவன், யேசுவாவின் தேவன், நம்முடைய தேவன், எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஓகே, யேசுவாவின் தேவன் அவரே. யேசுவா என்றால் இயேசு கிறிஸ்து. அவருடைய எபிரேய பெயர் யேசுவா. அவருடைய தகப்பன் தான் அவருக்கு தேவன். அதே மாதிரி எங்களுடைய தகப்பன் தான் எங்களுக்கும் தேவன். புத்திர சுவிகாரம், நாங்கள் அவரை டேடி என்று கூப்பிடுறது அல்லது அப்பா என்று இயேசுவின் மூலம், இயேசுவின் மூலம் கிடைத்த ஆசீர்வாதம். அவர் யேசுவின் தேவன். அவருடைய பெயர் யெகோவா. அதை பல இடங்களிலே சொல்லி இருக்குது யெகோவா. இந்த தமிழ் புத்தகத்தில் கத்தர் 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 99.9% இடங்கள்ல கத்தர் 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 கத்தர்
என்ற போன்ற இடங்களில் எல்லாவற்றிலும் எப்படி வரணும் தெரியுமா? யெகோவா இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்க போகிறவரும். அவரே தேவன், அவரை விட வேறு ஒரு தேவன் இல்லை. அவர் பேர் யெகோவா. அப்ப தமிழ் புத்தகம் வாசிக்கிறார்கள். அநேகமான இடங்கள்ல எஜமானுக்கும் வரும், அதுக்கும் கர்த்தர் என்று தான் போட்டிருக்குது. பூமியும் வானத்துக்கும் சொந்தக்காரர் எஜமான் யெகோவா தான், அவர்தான் எலியோன் அடோனாய். ஓகே, ஸோ இதை இருதயத்தில் வச்சு நீங்கள் வாசிக்க வேண்டும். மெய்யான ஒரே தேவனிடத்திலே தான் நாங்கள் கரங்களை உயர்த்த வேண்டும். அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் ஒரே தேவன். தாம் முன்னறிந்தவர்களை அழைத்து கொண்டு தெரியாத பாதையிலே, அவர்களுக்கு அறியாத பாதையிலே கொண்டு வந்து இருளை வெளிச்சமாக்கி கோணலை நேராக்கிறார். அதை நாங்கள் நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம் இல்லையா? 42ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையிலே அவர் கொண்டு வந்து விடுறது வெளிச்சமானவர் யேசுவா. அவர் அண்டை அதன் பிறகு அவரை அவருக்கு வெளிப்படுத்துகிறார் கொண்டு வந்த ஆளை. அதான் யேசுவா சொன்னார், என்னண்டை வருகிறவர்களை நான் புறம்பே தாழுவதில்லை. அவர்களுக்கு அவன் யாரும் அவரண்டை வர முடியாது. படிக்கலாம். இது என்னுடைய காரியங்கள் அல்ல, அவர் சொன்ன காரியங்கள். யேசுவாவிட்ட வந்தாச்சா? இப்ப டேடியை வெளிப்படுத்துறது மகன் யேசுவா. அவரோட உண்மையாக தொடர்ந்து போனா தன் டேடியை வெளிப்படுத்தலாம், அந்த வெளிப்படுத்துதல் கிடைக்கும். இன்னைக்கு டேடி இல்லாத ஒரு உலகம். தகப்பனே என்று சொல்லி இரக்கமாக நெருக்கமாக மனம் திறந்து பேசுவதற்கு அநேகம் பேருக்கு தெரியாது. என்றால் அந்த வெளிப்படுத்துதல் இல்லை. யேசுவாவின் டேடியின் வெளிப்படுத்துதல் இல்லை. அது யாராலே கொடுக்கப்படும்? யேசுவாவினால், இயேசுவினால். மத்தேயு 11:27. ஓகே, நவ் அதி உயர்ந்த தேவன் யெகோவா என்ற பெயரை கொண்டவர். அது இதில் ஏசாயா 42 அதிலே குறிப்பாக அந்த கூறுவது உங்களுக்கு தெரியும். (42:8) நான் இதில் போட்டிருக்க மாதிரி நான் வாசிக்கிறேன். ஏசாயா திகதரிசி 42:8, நான் கர்த்தர், இது என் நாமம். நாமம் ஒரு வேறு சமயத்தின் சொல். நான் யெகோவா, இதுவே என் பெயர். இதுவே என் பெயர். பார்த்தீங்களா? யெகோவா, இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். அதி உயர்ந்த தேவன் அவர்தான். அவரை விட வேறு யாரும் இல்லை. அவர் சொல்றான், எனக்கு தெரியாது, முந்தி இருந்ததும் இல்லை, இனிமேல் இருக்க போறதும் இல்லை. வேறொரு ஆளை எனக்கு தெரியாது. இன்னொரு இடத்துல கேட்ட, உனக்கு தெரியுமா? அவர் பெயர் பரிசுத்தம். அவருடைய பெயர் பரிசுத்தம். லூக்கா புத்தகத்தை எடுங்க.
லூக்கா எழுதின நற்செய்தி மேத்யூ, மார்க், லூக் 1:49. அண்ணா சமுவேலிடம் மம்மி தாய் சொன்னது உங்களுக்கு தெரியும், அவரை விட பரிசுத்தர் இல்லை. இது மரியாள் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு பேசியது எலிசபெத் வீட்டை போன நேரம். லூக்கா 1:49. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய பெயர் பரிசுத்தம் உள்ளது. We say, oh, we serve a holy God. தேவர்கள் எனப்பட்டவர்கள் கோடி, கண்ணுக்கு தெரியாத ஆவிகள். ஒவ்வொருவரும் தாங்கள் தேவர்களாம். காத்துக்கு ஒரு தேவனாம், நெருப்புக்கு ஒரு தேவனாம், தண்ணீருக்கு ஒரு தேவனாம், சிருஷ்டிப்புக்கு ஒரு தேவனாம், அழிவுக்கு ஒரு தேவனாம், அறிவுக்கு ஒரு தேவனாம், வல்லமைக்கு ஒரு தேவனாம், வீரம், பணத்துக்கு ஒரு தேவனாம். இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் நமக்கு ஒரே தேவன், பரிசுத்தமான தேவன், தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, வானங்களை சித்தித்து பூமியில் உள்ளவரை பரப்பினவர். மனுஷர்கள் எல்லாம் அவர் தம்முடைய சுவாசத்தை எடுத்து போட ஆக்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள லாக்டவுன்ல அடைபட்ட மாதிரி முழு சுவாசிக்கும் மனுஷரும் மிருகமும் எல்லாம் சுவாசிக்கிறதெல்லாம் கீழே விழுந்து சாகும். சுவாசம் அவருடையது. அவர் சுவாசத்தை அனுப்ப அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அதை எடுத்து போட எல்லாமே சாகும். அவரேதான் ஒரே தேவன், யேசுவாவி தேவன், அவருடைய டாடி, நம்முடைய டாடி. இப்ப மரியாள் சொன்னதை கேட்டீங்க, அண்ணால் சொன்னதை நாங்க பார்த்தோம். இப்ப ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா ஜீவித்த நேரம் ஒரு ராஜா இருந்தவன், அவன் செத்து போனான். அந்த நேரத்தில் ஏசாயாவுக்கு ஒரு தரிசனத்தை அதி உயர்ந்த தேவன் கொடுத்தார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் ஏசாயா 6. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே தேவன் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய உடுப்பு தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள், கேராபீன்கள் இவைகள் ஆவி உலகத்திலே ஆவிகளாக சிருஷ்டிக்கப்பட்டது. மனுஷன் ஆவி அல்ல. மனுஷன் ஆவி என்றால் அவன் சாக மாட்டான். மனுஷர்களும் மிருகங்களும் பறவைகளும் சுவாசிக்கும் எல்லாமே ஒரே பிரிவுக்கு கீழே சிருஷ்டிக்கப்பட்டது. உயிரை பொறுத்தவரையிலே லிவிங்
creatures, living creatures, ஜீவனுள்ள சிருஷ்டிகள். மனுஷனை ஆவியாக படைத்திருந்தால் இந்த கிளியோ இந்த பறவைகளோ எல்லாமே அதே மாதிரி அவர் சிருஷ்டித்திருப்பார். அப்படியானால் சாகாத மூட்டைப்பூச்சி, சாகாத மட்டத்துகள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கும். ஆதாமோடு சிருஷ்டிக்கப்பட்டதுகள். ஓகே, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 சட்டைகள் இருந்தன. பறவைக்கு 2 சட்டை. சேராபீன்கள் என்று சொன்ன ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு ஏஞ்சலிக் கிரியேஷன். வழக்கமாக ஏஞ்சல்ஸுக்கு 2 சட்டை. இது அந்த உடன்படிக்கை பற்றிய அதில் அப்படியாக செய்து வைக்கும்படிக்கு மோசையின் இடத்தில் சொன்னார். அதை வணங்கும்படிக்கு சொல்லவில்லை. ஓகே, அந்த பட்டத்துக்குள்ளே அவருடைய கட்டளைகள் இருந்தது. 10 கட்டளைகள். அங்க விழுந்த மன்னா வனாந்தரத்தில் அந்த 10 கட்டளைகள் அதுக்குள்ளே இருக்கு. எவ்வளவு கனம் பண்ண அந்த இருக்கு. இப்ப எவ்வளவு முறையாக வெள்ளக்காரனும் மற்ற காரணம் எல்லாரும் உடைக்கிறாங்க பாருங்க. 4வது கற்பனையை மத்தாக்கள் 2வது கற்பனை உடைக்கிறாங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையோ விக்கிரத்தையோ ஒரு முண்டத்தையோ நீ உனக்கு செய்த வேண்டாம், அதை வணங்கவும் வேண்டாம். நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து செய்தா எரிச்சல் வருமாம். எரிச்சலை உண்டாக்குற விரும்புகிறவர்கள் அதை செய்வார்கள். ஆனால் அநேகம் பேருக்கு அவருக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும் என்றே தெரியாது. சில தெரிந்தும் செய்கிறார்கள். நான் சொன்னேன் 2 பிரிவு உண்டு. ஒன்று ஏவாள பிரிவு, அடுத்தது ஆதாம் பிரிவு. ஏவாள் உண்மையாக வஞ்சிக்கப்பட்டவள். ஆதாம் பேசாம நின்றவன். பாம்பு கொடுக்குது, பொய் பேசுது. அவள சாப்பிட்டு அவனுக்கு கொடுத்து அவனை சாப்பிட்டான். இதனுடைய மர்மம் 6வது வருஷம் அவனுக்கு தெரியும். இன்றைக்கு ஆதாமினுடைய சந்ததி நிறைய இருக்கின்ற நான் விசுவாசிக்கிறேன். வெள்ளக்காரன் அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷ் and all these people, they hide the truth. They know this is wrong. God said to worship, to keep the Sabbath day. That's the 4th commandment. பாத்தீங்களா அந்த உடன்படிக்கப்பட்டு இதுக்குள்ள என்ன இருந்தது? The 10 commandments. இன்றைக்கு எத்தனை சபைகள் உடைச்சு போட்டு இருக்கிறாங்க. உடைக்க வேண்டியதான். அதெல்லாம் பழைய காலத்து, அது கற்பனை. நாங்கள் புதிய ஏற்பாடு. சபத்தை 1000 வருஷத்துக்கும் எருசலேமிலே கொண்டாடப்படும் அவர் வந்ததுக்கு பிறகு. அது தெரியுமா? அது ஆறு சட்டைகள் இந்த சேராபீன்களுக்கு. அதுக்கு 6 இல்லை, அதில் இருந்ததுகளுக்கு. சேராபீன், கேராபீன், இவன் போட்ட பேர்கள் என்னமோ தெரியாது. பீன் நண்டு. Cherubims and seraphims. Cherubims. சரி, எப்படியோ ஆறு சட்டைகள். 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்தது.
ஏன் காலம் மூடவனும் ஏன் மொத்தம் மூடவனும் எனக்கு தெரியாது. தெரிஞ்ச சொல்ல என் அபிப்பிராயத்தை அவ்வளவும் மரியாதை அதி உயர்ந்த தேவனுக்கு. காலம் மூடவன் முகத்தை மூடவனும் மோசஸ் என்று அவர் கூப்பிட்டது. அவன் சொன்னா, இதோ நான் இருக்கிறேன். I am the God of Abraham, Isaac and Jacob, your fathers. அப்படி சொன்னோன்னு அவன் குடிஞ்சு முகத்தை மறைஞ்சு கொண்டான் பயத்தில். விளங்குதா? அந்த மலையில் பரிசுத்தமான தேவன். அந்த சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி ரெண்டு சட்டையால முகத்தை மூடுது, ரெண்டு சட்டையால காலை மூடுது, ரெண்டு சட்டையால பறக்குது. இது யார் கண்டது? ஏசாயா தீர்க்கதரிசி. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் யெகோவா சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் அப்படி சொல்லவில்லை. அவர் சர்வ வல்லவர் தான், எல் ஷடாய். ஆனால் அதுகள் வாயை திறந்து என்ன கத்தி செய்தலாம்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பூமி அனைத்தும் என்ன மகிமை என்று கேட்கிறாயா? For those animals and birds for once again என்ன மகிமை என்று காண்பிக்கிறது ஒரு அளவாக. இவைகள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அந்த ஓமா பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். பார்த்தீங்களா? அவைகளுக்கு கூட கட்ட பழக்கி குஞ்சு பொறிக்க செய்து கூட்டுக்குள்ள ஒன்றை முட்டைகளை போட பண்ணி, அதுக்கு முதல்ல கொஞ்சம் எடுக்கும் அந்த பெரிய நீட்டு சொண்டுள்ள அந்த கலர்ஃபுல் பாஸ். இதுக்கு இவ்வளவு சொண்ட பெருசாக்கி கோடாலி மாதிரி அல்ல அறிவாள் கத்தி மாதிரி இந்த கலரை மடிச்சு கண்ணடியில் கொஞ்சம் வித்தியாசமான கலரை போட்டு நடுவில் கண்ணுக்கு கருப்பு போட்டு இடையில இந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் மாதிரி உடுப்பு வெளியால நடுவில் வெள்ளை, அப்படித்தான் எனக்கு தெரியுது. இவைகளை கற்பனை செய்து இதை உண்டாக்கினது யேசுவின் டாடி, நம்முடைய டாடி, பரிசுத்தமுள்ள தேவன் அவர்தான். ஏனென்று வந்ததுக்கு பிறகு கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் அரைவாசி ஷார்ட்டா வச்சிருக்கலாமே, இவ்வளவுத்த தூக்கி கொண்டு அது பறக்குமா இந்த பெரிய சொண்டை? அவருக்கு தெரியாமல வச்சவர் சொண்டை. நல்ல எங்களுக்கு நாக்க கொட்டான் ஆகிட்டார். அல்லது 32 வேலியை போட்டு அதையும் 32 வேலி சில ஆக்களுக்கு இல்லை, உண்மைதான். ஆனா கெரியா வழியா வராம வச்சிருக்குது பல்ல.
இரண்டாவது அடக்க முடியாதது என்று எல்லாருக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். சரி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் யெகோவா பரிசுத்தர் என்று கூப்பிட்டு சொன்னது. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. தேவன் பரிசுத்தம். இப்ப நான் the Holy Spirit என்கிறவரை, அது யார், அவர் எப்படிப்பட்டவர், அதை நாங்கள் அறியாமல் 1700 வருஷங்களாக சபைகள் 99.9% சபைகள் இன்று வரை நைசியா என்ற இடத்திலே 325ஆம் ஆண்டு இயேசுவுக்கு பின் வைத்த கூட்டத்திலே they just introduced, we will come to that, okay, they just have an introduction, we believe in the Holy Spirit, நாங்கள் பரிசுத்தாவியிலே நம்புகிறோம், full stop. அது 325ஆம் ஆண்டு. அது சட்டம் முளைச்சு வளர்ந்தது. அந்த விசுவாச அறிக்கை 381. Alright, வந்து பலவிதமான பயங்கர வஞ்சிப்புகள் உள்ளே வந்து முதலாவது தேவனுடைய கட்டளையை உடைத்து, முதலாவது கட்டளை, நானே உன் தேவனாகிய யெகோவா, என்னை தவிர வேறு தேவர்கள் உனக்கு உண்டாய் இருக்க வேண்டாம். That's it. Hear, O Israel, the Lord your God, the Lord is one. Shema Israel, Adonai Eloheinu, Adonai Echad. Israelikar, உன் தேவனாகிய யாவே, யாவே ஒருவரே. இந்த அறிவு சின்ன சொன்னார், அநேகம் பேருக்கு இல்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட அவருடைய வேத வாக்கியம் நிறைந்த அந்த நிருபத்திலே, I think it was Corinthians, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 6 வரை முடிக்கிறார். இந்த அறிவு அநேகம் பேருக்கு இல்லை. That's true. Okay. So நம்முடைய ஒரே தேவன், நம்முடைய டாடி, யெகோவாவின் டாடி, அவர் பரிசுத்தர். பேய்களுக்கு கிட்ட நெருங்க இயலாது. அவர் மலையில வந்து இறங்கின நேரத்தில் மோசையிட்ட சொல்லி போட்டார், ஒரு மிருகமும் அந்த மலையை கிட்ட வந்து தொடையலாது. மிருகம் அது கொல்லப்பட வேண்டும். This Mount Sinai is in, I think, believe in Saudi Arabia. Okay. Now, பரிசுத்தம் என்று சொன்னால் கேளுங்கோ, பிரித்தெடுக்கப்பட்ட, separated,
consecrated. Okay. அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள். 2 கொரிந்தியர் 6:18-19-20. அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம், உலகம் கோணலும் மாறுபாடும் உள்ள ஜனம், அவரை அறியாத ஜனம். ஓகே, a separated, a dedicated thing. லேவியர் புத்தகம் 11. Oh, Daddy, put the light within our hearts as we study your word and your holiness. We thank you so much. Actually, it seems now எவ்வளவு ஆசீர்வாதம் எங்களுக்கு, எந்த விதமான ஒரு இளைஞர்கள் இல்லாமல் நாங்கள் இவற்றை ஆராய்வதற்கு. லேவியர் 11:44. லேவியர் புத்தகம் 11:44. நான் உங்கள் தேவனாகிய யெகோவா, நான் பரிசுத்தர். அவர் அழைத்த ஜனத்துக்கு தான் யார் என்று சொல்ல வேண்டும். அவர் தம்மை மறைக்க மாட்டார். கோபமா தான் சொல்லுவார். வர முதலே அப்படி செய்ய வேணாம், எனக்கு எரிச்சலம் மூட்ட போறாய். What a wonderful God we are. அப்படி செய்ய வேணாம், 3-4 தலைமுறைக்கு வளர்ப்பேன். உனக்கு விளங்கும்படியா சொல்றேன். சின்னப்பர் சொன்னார், என்னத்துக்கு நீங்க அவர பந்தியிலையும் பேய்களின் பந்தியிலையும் போய் கலந்து கொள்றீங்க? அவருக்கு ஏன் கோபம் விடுறீங்க? நீங்க அவரை விட பெறவான்களா? 1 கொரிந்தியர் 10:28-29 அப்படி வாசிக்க. ஓகே, நான் உங்கள் தேவனாகிய யெகோவா, நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. 11:44. நான் உங்கள் தேவனாகிய யெகோவா, நான் பரிசுத்தராகியால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அவர் தவிர்த்த சில பறவைகளோ மீன்களோ பிராணிகளோ நாங்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்? நாங்கள் மனுஷர்கள், அவர் தேவன். கற்பத்திலே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கரு உருவாகி 3-4 மாதத்துக்கு இடையில எலும்புகள் உள்ளுக்கு வந்து இறப்பை, இருதயம், குடல், அது இது எல்லாம் வந்து கண்பது. இது ஒரு அற்புதம். விசித்திரமாக மறைப்படங்களிலே நான் உருவாக்கப்பட்டேன். நான் ஒருவராக வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் பரப்பினவர், உன் தாயின் வயிற்றிலே உன்னை உருவாக்கினவர். ஏசாயா 44:24. கட்டுக்கதைக்காரர்கள் குறிகளை கேட்காத. ஏன்? அதை அவர் அபத்தமாக்குவார். குறி சொல்லுகிறவர்களை முட்டாள்களாக்குவார். முட்டாள்கள் குறை சொல்கிற ஆக்களை. இது மாற்றுக்குள்ள கிடந்த ஆடும் கற்பத்திலே பிள்ளை இதை போய் கொண்டா மருந்து சாப்பிட்டு பப்பாசிக்கா சாப்பிட்டு தெரியாது
தேங்க்யூ. ஸோ பரிசுத்தராக இருக்கட்டும், அவர் பரிசுத்தர். மற்ற இந்த ஊரு பிராணிகள் அது இதுகள் வயிற்றால் ஊந்து கொண்டு போகிறது அந்த சொல்ல வராது, நின்று போச்சு. 42 தரையிலே ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் ஊந்து கொண்டு போகிறவர்களையும் 4 காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகம் கால்கள் இப்பதான் நான் பார்க்க அநேகம் கால்கள் உள்ளவைகளையும் மட்டத்தள் அட்டை இப்ப அதெல்லாம் சாப்பிடுகிறாள் என்று நாங்க அறிய வந்திருக்கிறோம் இல்லையா? பார்த்தீங்களா, எங்க கம்ப்யூட்டர் தானாக வெளியே கொண்டு வரும். அநேக கால்களை உடையவைகளும் சாப்பிட வேண்டாம். பார்த்தீங்களா, புசி என்றால் சாப்பிட வேண்டாம், புசியாது இருப்பீர்கள். புசி வளர்த்திருக்கிறான் வீட்டில் அநேகமாக. ஸோ அநேக கால்குள்ளவைகளை சாப்பிடாக இருக்க வேண்டும். அவைகள் அருவருப்பானவைகள். ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவருப்பாக்கிக் கொள்ளாமலும் இருங்கள். அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக. அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். யார் சொன்னது? அதி உயர்ந்த தேவன். இதை பிடிச்சி வட்டி 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 சாப்பிட்றாங்க. கடையில் வந்து வேண்டிக் கொண்டு போறாங்க, முரல் மீன் பண்ற மாதிரி. சீனன், நான் அவர்களை திட்டவில்லை, கண்டதை சொல்றேன். தேவன் இங்க எல்லாத்தையும் விலக்கி இருக்கிறார். இன்னமும் சரியா தெரியல இந்த கொரோனா என்னத்துக்காக வந்து இந்த இதுகள் எல்லாம் தொத்தி இருக்குன்னு சொல்லி. எங்களுக்கு தெரியாது, தெரியாதவர்களை நாங்கள் பேசலாது. அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். ஃபுல் ஸ்டாப். யார் சொன்னது? அதி உயர்ந்த தேவன், எல் ஷடாய், சர்வ வல்லவர். அவரே சிருஷ்டியர், நாங்கள் சிருஷ்டி. நானே தான் உடனே சொல்லிவிட. ஏன் அவைகளை சின்னப்படாது? ஏன் தேவனே, நானே உங்கள் தேவனாகிய யெகோவா, இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். வாயமுடு. நான் பரிசுத்தர் ஆகியால், a separate spirit ஆகியால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பீர்களாக. அவர் பரிசுத்தமான தேவன். ஓகே. பாடல்கள் 99 கொஞ்சம் வசனங்கள் தாரேன் என்று கேட்டால் அநேகமானாக்கள் வேதம் வாசிக்காதாக்களும் இருப்பீங்கள். இந்த வசனம் போய் இந்த வார்த்தைகள் அதுங்களை விடுதலையாக்கும். 107:20 படி பாடல்கள் நான் வாசிக்க அங்க வேலை நடக்கும். நேற்று ராத்திரி ஒரு கால் வந்தது. நாங்கள் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு, இந்த கட்டளைகளை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் கேட்டு முடிந்து குசினிக்குள்ள போனோம். அங்கே ஒரு பெரிய ஒரு பாம்பு. என்ன நடந்தது? அடித்து கொண்டார்கள். தொண்ணூற்றி 9வது பாடல் 5. நம்முடைய தேவனாகிய யெகோவாவை உயர்த்தி அவர் பாதப்படியிலே தொழுது கொள்ளுங்கள், பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். We sing that song. Holy are you, Lord God? Yeah.
9 9வது வார்த்தை நம்முடைய தேவனாகிய you can play it in the background. நம் தேவனாகிய யாவையை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதற்கு, பர்வதம் என்றால் மலை, நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய யெகோவா பரிசுத்தமுள்ளவர். He is a holy God. He is holy. There is no one like him. அவரை போல இன்னும் ஒரு ஆள் இல்லை. அவரே சிருஷ்டிகள் அதி உயர்ந்தவர். வெளிப்படுத்தின புத்தகம் 4ஆம் அதிகாரம். கடைசி புத்தகம். ஓகே, அருளப்பெருளிய கடைசி வெளிப்படுத்தின வார்த்தைகள். நாலாம் அதிகாரம் 8. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றுக்கு 6 சிறகுள்ளவைகளும் நாங்க வாசினாங்க. அருள பெருங்கண்டிருக்கிறார். இத 6 சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும். யார் இது? யெகோவா. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய யெகோவா பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இவரே தேவன், இவரே தேவன், இவரே தேவன் என்று இரவும் பகலும் சொல்லவில்லை. வல்லமை, வல்லமை, வல்லமை என்று இரவும் பகலும் சொல்ல இல்லை. மகா எல்லையற்ற அறிவுள்ளவர், அறிவுள்ளவர், அறிவுள்ளவர் என்று இரவும் பகலும் சொல்ல இல்லை. இரவும் பகலும் இந்த 6 சிறகுகளை உடைய இந்த ஜீவன்கள் ஆவி, ஆவிக்குரிய ஜீவன்கள். அங்க அப்படித்தான், இப்படி இந்த மாமிசம் இருக்காது. என்ன சொல்லிச்சுதான்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் இதற்கள் ஓய்வில்லாமல், ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பரிசுத்தர், அவர் ஆவி, அவரே பரிசுத்த ஆவி. அவரே பரிசுத்த ஆவி. ஆவிகளுக்கு தகப்பன். Now, a holy God, Elohim, wants holy people. பரிசுத்தம் விதவிதமாக கத்துதலாங்கிறது. அவர் தாம் அழைத்த ஜனத்தை
பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று பேதுரு ராயப்பர் சொல்லி இருக்கிறார். முதலாம் ராயப்பர் 1:16. முதலாம் ராயப்பர் 2 கடிதம் எழுதினவர். முதல் கடிதத்தில் 1ஆம் அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்க. யார் உங்களை அழைத்தது? டாடி, அதி உயர்ந்த தேவன். அழைச்சு கொண்டு எங்க கொண்டு வர? மகன் யேசுவாவண்டை. எனக்கு உனக்கு அது தெரியுமா? இல்லை, நீ தெரியாத பாதையிலே கொண்டு வருவார். உன்னை அறியாத பாதையிலே கொண்டு வருவார். எங்க கிடந்த நீ எங்க இருக்கிறாய்? எந்த வளவில கிடந்த நீ? எந்த ஒரு மதத்திலே பிடிபட்டு இருந்த நீ? துமறி அடிச்ச நீ எங்களை ஒருவரும் மாற்ற, யாரும் யாரையும் மாற்ற இல்லாது. மனுஷன் மனுஷனை மாத்தையிலும் வேண்டாம். ஒட்டக ஜிபிங்கில இருக்கிற அந்த வலை எல்லாத்தையும் மாற்றலாம். புலியில இருக்கிற அந்த வரி எல்லாத்தையும் மாற்றலாம். நோ, அதி உயர்ந்த தேவன் கிட்ட வந்தாரோ சரி. யேசுவா சொன்னான், என்னை கண்டவன் டாடியை கண்டான், அதி உயர்ந்த தேவனை. யேசுவாவின் டாடி எந்த வேளையிலும் அவரை விட்டு பிரியவில்லை. அவர் ஆவியாயிருக்கிறார். அவர் பரிசுத்தாவி யேசுவாவுக்குள்ளே ஒளிந்திருந்தார். ஒரு நாளும் அவர் என்னை விட்டு பிரிய மாட்டார். ஏனென்றால் அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறேன் என்று யேசுவா இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஒரு நாள் அவர் பெருமாளை ஜனங்களோட போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு கட்டையான மனுஷன் எட்டி எட்டி பார்க்க இங்கே இருக்கிறார்கள். 2 அடி 3 அடி மனுஷர்கள் இருக்கிறார்கள். நான் கண்டிருக்கிறேன். இங்கே மட்டக்களப்பில் இருக்கிறார்கள். நான் அவர்களை குற்றப்படுத்தவில்லை. தயவு செய்து அப்படி நினைக்க வேண்டாம். அது பிறப்பில் உண்டாகிறது. அப்போ மரத்துக்கு மேலே ஏறி யார் யேசுவா என்று காண்றதுக்கு மேலே ஏறின பொழுது யேசுவாவின் கண்கள் அவனை கண்டு, நான் உண்ட வீட்டில் இன்றைக்கு வர வேணும் என்று சொல்ல, அவன் இறங்கி ஓடி வந்து வீட்டை கூட்டிக் கொண்டு போனான். அங்க போன உடனே யேசுவா அவன் வீட்டுக்குள்ள அவன் இருதயம் பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட மாதிரி அவன் சொன்னார், நான் யாருக்காவது அதை இதை தேவையில்லாம நான் வாங்கி எடுத்து தகாத முறையில் எடுத்திருந்தால் 4 மடங்கா திருப்பி கொடுப்பேன். இப்ப கூட எனக்கு விளங்குது, யேசுவா உள்ள போனோன்னு யார் உள்ள போனது? டாடி. யேசுவாவுக்குள்ளே டாடி. அவ்வளவே காணும் முடிஞ்சது. அதுதான் அதி உயர்ந்த தேவன், அதுதான் அதி பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை விட பரிசுத்தர் இல்லை. அப்படி the presence of the holy Elohim
inside Yeshua உள்ளுக்கு அவனுடைய இருதயத்தை அப்படியே மாற்றி வீட்டுக்குள்ள வந்த யேசுவா அவனை கையை பிடிச்சதோ அது இதோ ஒன்றுமில்லை. தலையில கை வச்சு இப்ப சில ஆக்கள் உருட்டுற மாதிரி அப்படி ஒன்றுமில்லை. இன்னும் ஒரு இடத்துல ஒரு மனுஷன் மீன் பிடிக்க இடத்துல இவர் போனதும் இரவரவா மீன் பிடிச்சு அங்க ஒன்றும் ஆகப்பட இல்லை. அப்ப யேசுவா சொன்னார், தோணியை கொண்டு போக ஆழத்துக்கு. அப்ப அந்த மனுஷன் சொன்னான், இரவிரவாக நாங்கள் போய் ஒன்றுமே ஆகப்படவில்லை. அதாவது என்ன சொன்னார், எங்களுக்கு தெரியும் நாங்கள் மீன் பிடிக்கிறார்கள், இது என்ன இது இப்ப ஒரு உள்ளு கொண்டு போனா அங்கே இருக்க போதா? அப்ப என்னாலும் உம்முடைய சொல்லுபடி செய்கிறேன் கொண்டு போய் போட்டா அந்த மீன் அந்த அகப்பட்டு கிழிஞ்ச போக மட்டும் வரைகள் அப்படியே நிறைஞ்சு போச்சு. மற்ற தோணியிலே மீன் பிடிக்கிறவர்களிடத்திலே அவர்கள் உதவி கேட்க வேண்டியதா இருந்தது. இந்த மனுஷன் இதை கண்டு கடலை விட்டு வெளியால வந்து அவருடைய காலில் விழுந்து ஆண்டவரே என்னை விட்டாகின்றப்போ நான் ஒரு பாவி, இருதயத்திலே குத்தப்பட்டான். யேசுவா நின்று கொண்டிருந்தார். பிடிபட்ட மீனை அவன் பார்க்கவில்லை, பாதத்திலே விழுந்தான். யார் இந்த மனுஷன்? நீ கேள்விப்பட்டு இருக்கிற பேர் ராயப்பர் பீட்டர், பேதுரு என்ற தமிழ் புத்தகத்தில் எழுதியிருக்கு. என்னை விட்டு நான் ஒரு பாவி. யேசுவா உடனே சொன்னார், இயேசு பயப்படாதே, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொன்னார். So you can see God Almighty, the Father of Yeshua, சர்வ வல்லவர் அதி உயர்ந்த தேவன் இயேசுவின் டாடி எப்பொழுதும் அவருக்குள்ளாக இருந்தார். அவர் பரிசுத்த ஆவி, ஒரே ஆவி. மூன்றாம் ஆளுங்கிற ஒரு பரிசுத்த ஆவி மனுஷனாலே உருவாக்கப்பட்டது நைசியாவிலே. துருக்கி தேசத்திலே உள்ள ஒரு பட்டணம் கான்ஸ்டன்டினோப்பிள் 381ஆம் ஆண்டு. இந்த மூன்றாம் ஆளுங்கிற இன்னும் ஒரு தேவன் அந்த நேரத்து கிறிஸ்தவ பிஷப்ஸ் அவர்களாலே ஆலோசனை பண்ணி வேத வாக்கியங்களை பாராது, நானே தேவன், என்னை தவிர வேறு யாரும் இல்லை, முன்பு இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை, ஆயால் உனக்கென்றே தேவர்களை நீ உண்டாக்க வேண்டாம், எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து இப்படி ஒரு ஆவியை பரிசுத்த ஆவி என்று சொல்லி மூன்றாவது ஆளாக கொண்டு வந்தார்கள்.
பசிபிக் சமுத்திரத்தில் கப்பல் தாண்டு கீழே போற மாதிரி டைட்டானிக் கப்பல் தாண்ட மாதிரி கிறிஸ்தவம் பரிதாபமாக தாண்டு இன்னமுமாக ஒரு சிலர் தப்பினவர்கள் அந்த டைட்டானிக் மாதிரி கொஞ்சம் பேர், மற்றவர்கள் எல்லாரும் உனக்கு விளங்கும்படியா சொல்கிறேன், தண்ணீரிலே மூழ்கினவர்கள் போல இந்த வஞ்சிப்பிலே மூழ்கி இருக்கிறார்கள். இந்த மூன்றாவது பதவியை கொண்டு வந்து ஒரு இடத்தை கொடுத்து பரிசுத்த ஆவி என்று என்கிற டைட்டில் நேமையும் கொடுத்து பதவி பெயரையும் இன்று வரை இப்படிப்பட்டவர்கள் அதி உயர்ந்த தேவன் டாடியின் வெளிப்படுத்துதல் இல்லாமல் அவருடைய மகன் யேசுவா தி மெஷாயா அவருடைய வெளிப்படுத்துதலும் இல்லாமல் இந்த புதிய உருவாக்கப்பட்ட மூன்றாம் ஆள் வந்து டாடியையும் மகனையும் ஒரு பக்கத்திலே விலக்கி முட்டைக்கோழிய கடகத்தாலே மூடுற மாதிரி அப்படியே இரண்டு பேரையும் அகற்றி மூடி கிரணத்தை போல, சூரிய கிரணத்தை போல it hid the Father and the Son. This is the truth. Revelation is about two. அறிய வேண்டியவர்கள் ரெண்டு பேர், மூன்று அல்ல. டாடி வெளிப்படுத்துகிற தம்முடைய மகன் யேசுவாவை, மகன் வெளிப்படுத்துகிற அவருடைய டாடி அதி உயர்ந்த தேவனையும் அறிகிற அறிவே நித்திய வாழ்வு. You are called to know only two. எங்களுடைய ஐக்கியம் with only two. Don't tell me about other scriptures and other verses. ராயபரி சொல்லிப்பட்டால் சின்ன பேர் எழுதின சில சில காரியங்கள் எங்களுக்கு விளங்காது. மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுறது போல அவருடைய வேத வாக்கியங்களையும் புரட்டுகிறார்கள் சொல்லி அவர் ஒன்று சொல்லி இயேசுவா ஒன்று சொல்ல முடியாது. இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள் எல்லாமே அதி உயர்ந்த தேவனுடைய வார்த்தைகள். அவர் சொன்னார், மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய யேசுவா மெஷாயா இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே காலகட்டத்துக்கான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, ராஜ்யத்தின் வாழ்க்கை. Finish, full stop. Full stop. Yeah. மூன்றாம் ஆள் அறிய வேண்டியதில்லை. ஏன் மூன்றாம் ஆள் இல்லை? அப்பென்ன நீங்க பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்றீங்களா? இது என்ன? இது அப்படி ஒருவரும் சொல்ல இல்லை, சொல்லவும் மாட்டேன். பரிசுத்தாவி இல்லைண்டா அது எந்த தேவன் இல்லை. ஏன்? அவர் தான் பரிசுத்தாவி. இவ்வளவு நேரம் சொன்னதான் அவர் பரிசுத்தர், அவர் ஆவி பரிசுத்தாவி. அருளப்பர் 14ஆம் அதிகாரம்
இடையிடையே சொன்னா தான் உங்களுக்கு பிறகு சொல்ற நேரத்தில் ஞாபகம் வரும். புதிதாய் கேட்கிற கத்தோலிக்க, மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், சிபிஎம், யூஜி and even சியோன் யாரும் இங்கு வருவதற்கு நான் இவைகளை சொல்லவில்லை. உண்மையை அறிந்து கொள். என் வார்த்தைகளில் தொடர்ந்து நிறைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்கள். யேசுவா சொன்னார் அவருடைய வார்த்தைகளில், உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். அருளப்பர் 14, the book of John chapter 14. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். பேசுகிறவர் இயேசுவா, கேட்கிறவர்கள் சீஷர்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கூறப்படுவது 2 பேர், 3ஆம் ஆள் இல்லை. ரெண்டு பேர்ல விசுவாசம் வைக்கட்டாம். ஜபம் பண்ணும் நேரத்தில் ஒருவர்கிட்ட ஜபம் பண்ணட்டாம். நீ போய் தனியாக உன் அறைக்குள்ளே போய் கதவை சாத்தி மறைவாக பார்க்கிற உன் டாடி, பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா டாடி, அவர்கிட்ட ஜபம் பண்ண. உனக்கு இன்னும் தெரியாத டாடிய அறிஞ்சுகள். சாமுவேலின் தாய் இருதயத்தை பிடிச்சு புளிஞ்சு ஊத்தின மாதிரி தனக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று ஆர்கிட்ட பேசினார். டாடி டாடி கேட்டாரா? கேட்டார். அவள் பண்ணின பொருத்தனையையும் அவள் செய்து முடித்தாள். பிள்ளை பிறந்து பால் குடிக்கிற வயது மறந்ததும் அங்கு கொண்டு போய் தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டாள். அந்த தாயினுடைய உள்ளம் அவனை விட்டு பிரிகிற நேரம் எப்படி இருந்திருக்கு. ஒரே ஒரு பிள்ளை இல்லாது இருந்து கெஞ்சி அழுது தேவாலயத்தில் ஊற்றி போட்டு போக, அங்கே இருந்த ஏலி அந்த ஆசாரியன் என்ன சொன்ன, என்ன காலமையிலே குடிச்சு போட்டு வந்துட்டியா? ஏன் குடிச்சியா? அவள் சொன்னாள், ஐயா நான் ஒன்றுமே குடிக்கவில்லை, என் இருதயத்தை அங்கலாய்ப்பை வேதனையை தேவனிடத்திலே ஊற்றினேன். யார் அது? அது உயர்ந்த தேவன். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அவரை டாடி என்று கூப்பிட அந்த நேரம், அந்த வெளிப்படுத்துதல் இல்லை. நூற்றுக்கு 99.9999999 இங்கே இருந்து கொழும்பு மட்டும் எழுதி கொண்டு போகலாம். தெருவில் வீதமான பிள்ளைகளுக்கு தகப்பன் இருந்தாலும் மனம் திறந்து தங்களது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளை சொல்லி அவர்கள் வழிநடத்துதலையோ அவர்களது ஆதரவையோ அரவணைப்பையோ எடுக்க முடியாதவர்களாய் தகப்பன் இருந்தும் இல்லாதது மாதிரி. ஆனால் யேசுவா தம்முடைய டாடியை வெளிப்படுத்த வந்தது இதுக்குத்தான். நீயும் நானும் டாடி என்று கூப்பிடும். Tell him everything. Everything. I mean everything.
உண்டு ஒரு கடுகு போன்ற எதையும் உள்ளுக்கு வைக்காதே. டெல்லிம் டாடி டாடி, நீ வாயை திறக்க முதல் டாடிக்கு தெரியும். இப்படி ஒரு தாப்பன் இருக்கா? எப்படி இருக்கா? வேதனையோடு தெரிந்த ஜேக்கப் தன் மாமனார் லாபானால் வஞ்சிக்கப்பட்டு அநியாயம் செய்யப்பட்டு அவன் யோசனைகள் எப்படியெல்லாம் ஓடியிருக்கும். வீட்டை விட்டு வந்து இந்த நிலைமை. தேவன், அதி உயர்ந்த தேவன் அவர் சொன்னார், ஜேக்கப், லாபான் உனக்கு செய்ததை நான் கண்டேன். இந்த வேத வாக்கியங்கள் கடந்து போன என் ஊழியத்தில் பல சமயங்களில் என்னை தூக்கி பிடித்தது. லாபான் உனக்கு செய்ததை நான் கண்டேன். So what I am saying as I close, இன்றையிலிருந்தாவது தனியாக அவரை சந்திக்கும் நேரம் அறையிலே தப்ப விடாதே. குளிக்கும் நேரமோ கிச்சன் ஒதுங்க வைப்பண்ணு நேரமோ கூட்டு நேரமோ படுக்கையில் தலையில் சாய்ந்த நேரமோ நடுவிலை இரவிலை முடித்துக் கொள்ள நேரமோ காலையில் எழுந்து எப்பவோ காலையும் இருள் பெருகும் நேரம் கையை பிடிச்சுக்கோ. எப்படியாக பிறந்ததிலே இருந்து நான் வளர்ந்தேன் என்று ஒவ்வொரு நாளும் உமது புத்தகத்திலே இருக்கிறதல்ல. சிறு வயதிலே வாலிப பராயத்தில் உமது வார்த்தை என் நம்பிக்கை. என்னை நம்ப பண்ணின வார்த்தையை எனக்காக நினைவு கூர்ந்தருளும். டாடி, ஆராய்ந்து பார். என் சிந்தனைகளை சோதித்தவையும் வேதனை உண்டாக்கும் வழிகள் இருந்தால் அதை என்னை விட்டு அகற்றிப்போம். உமக்கு பிரியமாக நடக்க விரும்புகிறேன்.
உமது பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்டவர்களை உமண்டை எடுத்து அரவணைத்துக் கொள்ளும். அரவணைத்துக் கொள்ளும். Thank you. Thank you. Our time is up now. அவரோடு பேசுவதை மறக்காது. waiting. He's waiting to hear. எந்த செய்யப்பட்ட ஒரு அநியாயமும் அவருக்கு தப்புவதில்லை. அவர் தேவனாய் உண்மையாய் இருந்து எதையும் பொய்யோ அல்லது பொய்ய எழுதலாமா? உன் கண்ணீரை துருத்தியிலே போட்டு வைக்கிற அந்த பாட்டில் அது கஷ்டமா நம்ப. தாப்பனே இல்லாத ஒரு உலகம், நதியை இழந்து போன ஒரு உலகம். No wonder பழைய ஏற்பாடு கடைசி புத்தகம் முடியும் நேரத்தில் எளிய வந்து தகப்பனுடைய இருதயங்களை பிள்ளைகள் இருந்ததுக்காக பிள்ளைகளின் இருதயத்தை தகப்பனிடத்துக்கு திருப்புவான். அவருக்கு தெரியும் பிரிந்து கிடக்கிறது தெரியும். நன்றி நன்றி. Thank you. We'll meet again. டாடிக்கு சித்தமால் நாளைய தினத்திலே சந்திப்போம். Love you so much. Children, பெற்றார்கள் படித்தீர்கள். அது உங்கள் மேல் வந்த பொறுப்பு. God bless you.